Friends, today I am going to tell about 101 Divya Desam, Thiru Chalagramam, Chalagrava, Perumal, Tirumurti Perumal, Nindra Tirkolam, Mirki, Tirumuga Mandalam, Taya, Sridevi Nachiga, Vimanam, Kanaka Vimanam, Tirtham, Sakra Tirtham, Kandaganadi, Predictum, Perialvar, Tirumangayalvar, மங்களாசாசனம் பெரியாழ்வர் திருமங்கையாழ்வர் 12 பாசனங்கள் பாடியிருக்கிறார்கள். பிரதிக்ஷம் கண்டகி பிரம்ம ரிதிகள். நேபாள நாட்டில் காட்மண்டு நகருக்கு வடமேற்கில் 275 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காலகிராமம் நேபாள் தற்போது இருக்கும் திருத்தலம். அன்றைக்கு இருக்கும் திருத்தலம் இப்போது எந்த திருத்தலம் தனியாக இருக்கிறது. இது மொத்தமே பாரத விருட்சமே பாரத கண்டம் பாரத விருட்சம் பரத கண்டம் இருந்திருக்கிறது. பாரத சிவத்துக்குள் கிழக்கே ஆரம்பித்து கம்போடியா, இந்தோனேஷியா இந்த இடம் பக்கத்தில் மேற்கு இது மொத்தமே ஒரு பாரத தேசம் அப்போது இருந்திருக்கிறது. ராமாயணம், பாரதம், பகவதம் எல்லாம் இங்குதான் துண்டு துண்டாக கண்டங்களாக பிரிந்திருக்கிறது. இருக்கிறது ஒழுங்காக காப்பாற்றுவது சனாதன தர்மத்தோடு ஸ்ரீ சாலக்கிராமம் என்ற முக்திநாத் என்ற திருநாமம். இந்த திவ்ய தேசத்திற்கு ஏற்றமே சாலக்கிராம பெருமாள் தான் என்றாலே கண்டக நதி ஹிமாச்சலத்து கீழே கலக்கிறாள். கண்டக நதி கங்கையோடு கலக்கிறாள். கண்டக நதி பெருமாளை குறித்து தவம் புரிந்து கர்ப்பத்தில் இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்தால் நீர் என்று ஒரு நதியாக எப்படி கர்ப்பத்தில் இருக்க முடியும் என்று நீ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் சால்கிரமாக விதத்தில் இருந்து உன்னுடைய மடியில் இருக்கிறேன் என்று சொன்னார். சால கிராமம் கல்லில் உருவானது. நின் பெருமாள் வரம் கொடுத்தால் அது ஒரு ஆண்டுகளாக கொட்டி கிடக்கிறது. அந்த கல் முதலில் மரத்தில் இருந்து மரம் கீழே இறங்கி சிக்கி படிந்து மேலே போய் மலையில் இருந்து எடுத்து நதிக்கு அதற்கு மேலே ஓடி அதனை அறையில் இழுக்கிறது. அதுல ஒரு சின்ன பூச்சி அழுத்தி இருக்குது. கல்லுக்குள்ளே பூச்சி போய்தான் தன் காலில் நடந்து வைத்துக் கொள்வோம். அது சால கிராமமே போல அவர்கள்தான் கர்க்கமூர்த்தி, சுதர்சனமூர்த்தி, லட்சுமி நாயனார் பெருமாள், இவர்கள் மட்சிமூர்த்தி, கூர்மமூர்த்தி. பகவான் வரம் கொடுக்கிறார். இந்த கல்லில் தான் வசிக்கிறேன் என்று, சாலக்கிராம கல்லில் நான் இருக்கிறேன் என்று. சாலக்கிராமம் என்ற ஊரில் நம்ம ஊரில் கிடைக்குமா? கிடைக்காது. அது கண்டக நதியில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது என்றால் இறங்கி எடுத்து வந்து கொள்ளலாம் என்று இறங்கலாம், இறங்கி பார்க்கலாம். மறுபடியும் வருவோம் என்று தெரியாது. கீழே தரிசனம் செய்யலாம். பீகாரிலிருந்து சீதகதி வழியாக உள்ளே போய் புஷ்கா போய் ஜம்சரம் போய் சாலி கிராமத்துக்கு போகலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாராயண காட் வழியாக கூட போகலாம். 2-3 பாதை இருக்கிறது. பாதைக்கு போவதற்கு, நேபாளத்துக்கு போவதற்கு எது வழியாக செல்லலாம்? சோனாலி எல்லை, அதுதான் புக்ரா போய் ஜோசம் போய் ஆபத்து இருக்குது. இப்போ போகலாம், கூட்டிக் கொண்டு போகிறார்கள். உடன் போகலாம். 30-40 பேர்கள் ஒன்றாக போகலாம். கீழே கண்டக நதியில் தீர்த்தமாடி விட்டு இந்த கண்டக நதியோடு வண்டியில் மேலே போகலாம். மேலே போய் யோக விஷவத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கும். மூச்சு சிரமமா இருக்கும். ஆகாய விமானத்தில் கூட இறங்காமல் போகலாம். அங்கே இறங்கிவிட்டு கடைசியாக 1/2 மைல் தூரம் நடந்து போக வேண்டும். அதற்கு மூச்சு வாங்கித்தான் தீரும். ரொம்ப ஆச்சரியமான இடம். ரொம்ப குளிராக இருக்கும், இருட்டாக இருக்கும் என்று இல்லை. பளிர் என்று வெயில் அடிக்கும். அந்த உயரமான இடத்தில் வெயில் பின்னாடி வெள்ளி மாதிரி ஒரு மலை இருக்கு பக்கம், தங்கம் மாதிரி ஒரு மலை இருக்கு இந்த பக்கம். அன்னபூர்ணா என்று பெயர். அந்த பக்கம் கபாலகிரி என்று பெயர். அப்படி தபாலகிரி என்று பெயர். அன்னபூர்ணா தபால்கிரி மலைத்தொடருக்கு கீழே உலகத்தில் ஆழமான பள்ளத்தாக்கு நதி ஓடுகிறது. அதுதான் கண்டகி நதி. அங்கு போய் ஓடிக்கொண்டிருக்கிறது. போய் மேலே கொண்டு போய் விட்டால் ஒரு சமத்தளத்தில் மேலே போய் மரத்தால் ஆன ஒரு கோவில். திருமேனி முழுவதும் சால கிராமம். பெரியவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். முக்தி நாராயண பெருமாள். அங்கு பார்த்து 2 பேரும்
மட்டும்தான் இருக்கிறார்கள். அங்கு தங்கி இருப்பார்கள். அங்கு யாரும் தங்க முடியாது. அப்போது தரிசனம் செய்தால் 1 மணி நேரம் தான் கூட்டிக் கொண்டு போகக்குள்ள விசாரம் இருக்கும் என்று பார்த்து வர வேண்டும். இரவு வேளை தங்கலாம் என்றால் முக்திநாதனை பற்றி திருமங்கையாழ்வார் கூட சால கிராமம் அடைநெஞ்சே என்றுதான் ஆசைப்படுகிறார். போவிருக்கிறாரா என்று தெரியாது. அவ்வளவு கஷ்டமான ஊர். திருமங்கையாழ்வார் ஆடல் மாடல் குதிரையில் அத்தனை திவ்ய தேசத்தை போய் பல்லாண்டு பாடியிருக்கிறார். புலி மரத்தில் இருந்து கொண்டு நகர்ந்து கொள்வதே கிடையாது. எல்லா பெருமாளும் தாளத்தை கொடுத்து இவரிடத்தில் பாட்டை வாங்கி கொண்டு போக வேண்டும். அவர் எங்கேயும் போக மாட்டார். திருமங்கையாழ்வார் போய் பல்லாண்டு பாடியிருக்கிறார். சால கிராமத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீமூர்த்தி நின்ற திருக்கோலம், வடக்கே நின்ற திருக்கோலம், ஸ்ரீதேவி நாச்சியார், சக்கர தீர்த்தம், கண்டக நதி, கனக விமானம், பிரம்மா கண்டகநதிக்கு பிரதிக்ஷம், பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் பாசரம் பாடியிருக்கிறார்கள். ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லோகம், சால கிராமம் போய்த்தான் வந்து யாத்திரை பார்த்து அப்படி திருப்பி முக்திநாத் பெருமாளை அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். பண்டைய இந்தியாவில் தலைசிறந்து விலகி அவந்தின் தேசமே இன்றைய நேபாளம். அங்கு இமயத்தில் அடிவார்த்தி ஒட்டினர் போல் கரிபர்வதம் என்றும் ஒரு மலை உள்ளது. இது சங்கு தீர்த்தம் என்ற பகுதியில் கண்டக நதி உற்பத்தி ஆகின்ற இந்த பகுதிதான் சால கிராமம் என்று அழைக்கப்படுவது. இந்த ஹரிகேசத்தில் உள்ள சகல கற்களும் குளிர்காற்று இவ்வகையில் அமர்ந்துள்ள சைலகற்பகத்தில் விஷ்ணு சகல அம்சங்களோடு பொருந்திய சால கிராம மூர்த்திகள் புண்ணிய காலங்கள் தோன்றுவதாக கூறப்படுகிறது. இங்குள்ள மூர்த்தியும் சால கிராம வடிவத்தால் இருக்கிறார்கள். சால கிராமம் உருண்டையான வடிவத்தில், தட்டையான வடிவத்தில், முக்கோணத்திலும் பாதி கூறான அரை முக்கோணத்திலும், சங்கு நத்தை கூடுவதத்திலும், சுருளாத ரேகைகளோடும் கூடியதாக, துவாரங்களோடு கூடியதாக, இன்னும் வடிவம் சொல்லிவிட சில வடிவங்கள் தோன்றுகிறது. இங்குள்ள அத்தனை சால கிராவா என்று அழைப்பார்கள். நாமும் சென்று இந்த முக்திநாத்தின் பெருமாளை தரிசனம் செய்து நாம் முக்தி அடைவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.